இதெல்லாம் கரெக்டாக இருக்கு, ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. ஏய் தென்றல், வா. தென்றல், நீ சித்து கண் முழிக்கிற வரைக்கும் அவன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி ஆபீஸ்க்கு லீவ் போடுறேன்னு சொன்ன. ஹாஸ்பிட்டலுக்கு போலையா? போனேன். அங்க போனதுனால தான் இங்க வந்திருக்கேன். நீ என்ன சொல்றேன்னு புரியலையே தென்றல். இன்னும் 2 மினிட்ஸ்ல நான் என் ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அந்த ஷோவை கேளுங்க, எல்லா விஷயமும் புரியும். அத்தை ஆன் பண்ணு. யோ, ஏதாவது பாட்டு கேட்கணும் போல இருக்கு, கொஞ்சம் அந்த ரேடியோ ஆன் பண்ணியா? ஐயா, பிக் எஃப்எம் வைக்கட்டுமா? அதில் தான் புது புது பாட்டாக போடுவாங்க ஐயா. சரி வையே. ஹாய், ஹலோ, வணக்கம். இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ் மாத்தி யோசி லைஃப் ஈஸி. நான் உங்க ஆர்ஜே தென்றல் பேசுறேன். இன்னைக்கு இந்த ஷோ மூலமா நான் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ண போறேன். அது ஒரு உண்மை சம்பவம். அத சம்பவம்னு கூட சொல்ல முடியாது, அநியாயம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அநியாயம் நடந்தது எனக்கும் என் ஃப்ரெண்ட் ஆர்ஜே சித்துவுக்கும் தான். எங்களுக்கு அந்த அநியாயத்தை செஞ்சது யாருன்னா, பிரபல தொழிலதிபர் திருமதி ஆண்டாள் அருணாச்சலம். எங்களுக்கு நடந்த இந்த அநியாயம் வேற யாருக்கும் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும், எங்களுக்கு இப்படி ஒரு அநியாயம் பண்ண அந்த ஆண்டாளவும் சரியான தண்டனை கிடைக்கணுங்கிறதுக்காகவும் தான் இப்போ நான் இந்த விஷயத்தை உங்க எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ண வந்திருக்கேன். நான் சொல்ற இந்த குற்றவாளி திருமதி ஆண்டாள் அருணாச்சலம் யாரு, அவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க பேரனுக்கும் எனக்கும் நடக்க இருந்த கல்யாணம் பாதியிலேயே நின்னு போச்சு. அன்னைக்கு அந்த கல்யாண மண்டபத்துல அந்த ஆண்டாள் அம்மாவோட சுயரூபம் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வெளியே வந்துட்டேன். நான் கல்யாணத்தை நிறுத்தின கோவத்துல அந்த ஆண்டாளம்மா என்னையும் என் குடும்பத்தையும் பல தடவை பல விதமா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதையெல்லாம் நான் வேற வழி இல்லாம பொறுத்துக்கிட்டேன். ஆனா இப்போ அவங்க என்ன கொலை செய்யவே முடிவு பண்ணிட்டாங்க. அதை எப்படிங்க என்னால சும்மா விட முடியும்? 2 நாளைக்கு முன்னாடி நானும் என் ஃப்ரெண்ட் ஆர்ஜே சித்துவும் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்த வழியில சில பேர் ஒரு கார்ல வந்து எங்களை ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. என்ன கொல்றதுக்காக அந்த ஆண்டாள் அம்மா தான் ரவுடிங்ல அனுப்பி இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடத்திருக்காங்க. ஆர்ஜே சித்துவோட அம்மா சாரதா மேடம் பக்கா எவிடன்ஸோட இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஆக்சிடென்ட் பண்ண ரவுடிங்களையும்
சாரதா மேடம் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டாங்க. அந்த ரவுடிங்களும் ஆண்டாளம்மா சொல்லிதான் நாங்க இந்த காரியத்தை பண்ணோன்னு போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஆண்டாளம்மாவை அரெஸ்ட் பண்றதுக்கு அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த ஆண்டாளம்மா தனக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி சென்ட்ரல் மினிஸ்டர், லோக்கல் எம்எல்ஏ, கமிஷனர் அப்படின்னு யார் யார் மூலமோ அரெஸ்ட் ஆகாம போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. நடந்த ஆக்சிடென்ட்ல கடவுள் புண்ணியத்துல நான் எப்படியோ பொழைச்சுக்கிட்டேன். ஆனா என்ன காப்பாத்த முயற்சி பண்ண என் ஃப்ரெண்ட் சித்து இன்னும் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. பணக்காரங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இவ்ளோ பெரிய கொடுமையை பண்ண அந்த ஆண்டாளம்மாவுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர், எம்எல்ஏ, கமிஷனர்னு எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்றாங்க. ஆனா எந்த தப்புமே பண்ணாத என் ஃப்ரெண்ட் சித்து இப்போ அநியாயமா ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிட்டு இருக்கான். எந்த பாவமும் செய்யாத என் ஃப்ரெண்ட் சித்துவ அந்த கடவுள் எப்படியாவது காப்பாத்திருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இவ்ளோ பெரிய கொடுமையை பண்ண அந்த ஆண்டாளம்மாவுக்கு தான் யார் மூலமா தண்டனை வாங்கி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் இந்த விஷயத்தை எல்லா சோசியல் மீடியாலயும் வைரல் ஆக்குங்க. அப்பவாவது இதுக்கு ஒரு விடிவு கிடைக்குதா அப்படின்னு பாப்போம். சொல்லுங்க, நான் தென்றல் பேசுறேன். ஹலோ மேடம், உங்க ப்ரோக்ராம் எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாங்க கேட்டுட்டு தான் இருக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம். இந்த விஷயத்தை இப்பவே நாங்க சோசியல் மீடியால வைரல் ஆக்குறோம். அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். நிச்சயம் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் மேடம். ரொம்ப நன்றி. சொல்லுங்க. கவலைப்படாதீங்க தென்றல் மேடம். நாங்க மக்கள் தொகை 100 கோடி பேர் இருக்கோம். அந்த ஆண்டாளம்மா உங்ககிட்ட நடந்துகிட்ட விதத்தை பேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயும் போட்டு அவங்கள ஒரு வழி பண்ணிடுறோம். எப்படியாவது அவங்கள போலீஸ்ல அரெஸ்ட் பண்ண வைப்போம். நீங்க ஒண்ணு கவலையே படாதீங்க மேடம். ரொம்ப நன்றி. ஹலோ, ரொம்ப தேங்க்ஸ். இப்ப யாரு எம்எல்ஏவா? ஏமா, ரேடியோல பிக் எஃப்எம் கேட்டிங்களா? கேட்டேன் சார். கேட்டிங்களா? நானும் கேட்டு தான் கால் பண்றேன். காலைல உண்மை தெரியாம நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். அந்த ஆர்ஜே தென்றல் என்னடானா ரேடியோல உங்க பேரோட சேர்த்து என் பேரையும் நாரடிக்கிறாமா. இதெல்லாம் எனக்கு தேவையா? அது வந்து சார், நீங்க எதுவும் பேசாதீங்கம்மா. உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் உங்க வீடு தேடி வந்துட்டு இருக்கு.
ரெடியா இருங்க. இனிமே நீங்க எதுக்காகவும் என்கிட்ட உதவி கேட்காதீங்கம்மா. போன வைங்கம்மா. ஆண்டாள், யாரு மினிஸ்டர் கால் பண்ற மாதிரி இருக்கு? ஸ்பீக்கர்ல போடு, அவர் என்ன பேசுறாருன்னு நாங்களும் கேட்கிறோம். சொல்லுங்க மினிஸ்டர் சார். ஏமா காலையில அந்த இன்ஸ்பெக்டர் உங்களை அரெஸ்ட் பண்ண வரும்போது நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? அது யாரோ நாளை வெட்டி பசங்க உங்க மேல பொய்யான வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு போன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கன்னு அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்த சொல்லி கெஞ்சி கேட்டீங்க. நானும் நீங்க சொன்னது உண்மைன்னு நம்பி அந்த இன்ஸ்பெக்டர் திட்டேன். இப்ப என்னடானா ஆர்ஜே தென்றல்னு ஒரு பொண்ணு, நீங்க ரவுடிகளை வச்சு அந்த பொண்ணையும் அவங்க கூட வந்து சித்துன்ற பையனையும் ஆக்ஷன் பண்ண ட்ரை பண்ணது உண்மைதான் சொல்லிட்டு இருக்கா. அது இல்ல சார். அது வந்து அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார். எப்படிமா நம்பாம இருக்க முடியும்? அந்த பொண்ணோட சேர்ந்து ஆக்சிடென்ட் ஆன சித்துன்ற பையன் இன்னும் கண்ணு முழிக்காம ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இதெல்லாம் நீங்க ஏன் அப்பவே சொல்ல? பெரிய மனுஷன் டீசெண்டா நடந்துக்குவீங்கன்னு பார்த்தா இப்படியா பிராணதானம் பண்ணுவீங்க? அது வந்து பேசாதீங்கம்மா. நீங்க நல்லவங்க நம்பி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால எனக்கும் கெட்ட பேரு. அந்த ஆர்ஜே தென்றல் ரேடியோவுல பிராடு பண்ற ஆண்டாளுக்கு துணை போற மந்திரின்னு என் பேரும் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் தேவையம்மா எனக்கு? சார் சார் அந்த தென்றல் சொல்றது எல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க சார். வேண்டாமா, இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீங்க சொல்ற எதையும் நம்ம தயாரா இல்ல. இப்பவே அந்த இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ண வர சொல்றேன். உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாதான் என் பேர் கெடாம இருக்கும். இப்பவே அந்த இன்ஸ்பெக்டர் உங்க வீட்டுக்கு வர சொல்றேன். நான் சொல்றத கேளுங்க ப்ளீஸ் சார். சார் 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 ச்சே. நான் ரிட்டையர்டு ஜட்ஜு, ஏன் பொண்டாட்டி ஒரு அக்யூஸ்ட். நல்லா இருக்கு நம்ம குடும்ப கௌரவம். ச்சே. ப்ரோக்ராம் மூலமா மக்கள் கிட்ட உன் முகத்தெரிய கிழிச்சு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி காட்டுறேன். கூடிய சீக்கிரமே சரியான சாட்சியையும் ஆதாரத்தையும் கண்டுபிடிச்சு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பல என் பேரு சாரதா இல்ல.